எப்படிலாம் படித்தா நம்மளுக்கு வந்து ஈஸியாக வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ஈஸியாக கிளியர் பண்ண வாய்ப்பு இருக்குது, அதுக்கு ஏதாவது ட்ரிக்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். ரொம்ப ஷார்ட்கட் மெத்தடில் படிக்கணும் அப்படின்னா குயிக்கர் மேக்ஸ்னு ஒரு புக் இருக்குது. குயிக்கர் மேக்ஸ் பை டைரா, TYRA. டைரா என்பவர் குயிக்கர் மேக்ஸ்னு ஒரு புக்கு போட்டிருக்காரு. அதில் வந்து ஷார்ட்கட் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் மேக்ஸில் இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ரீசெண்டாக கொஸ்டின் பேப்பரில் என்ன ஏரியா அதிகமாக கேட்குறாங்க, ரீசெண்டாக வந்து மென்சுரேஷன் அதிகமாக கேட்குறாங்கன்னா மென்சுரேஷனுக்கு நிறைய கான்சன்ட்ரேஷன் கொடுங்க. ரீசெண்டாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட்ஸ் கேட்குறாங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட்ஸுக்கு நிறைய வந்து கான்சன்ட்ரேஷன் கொடுங்க. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் டைப் ஆஃப் கொஸ்டின் அதிகமாக கேட்குறாங்க. 5 பேர் வட்டமாக உட்காந்துக்கிறாங்க, இவர் இதுக்கு அடுத்து உட்காந்துருக்காரு, அவர் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காருன்னா அந்த மாதிரி கொஸ்டின்ஸை நெட்டில் தேடி தேடி பார்த்து படிங்க. ஸோ எதுக்காக நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னா 25 அவுட் ஆஃப் 25 எடுத்துட்டீங்க அப்படின்னா மற்ற ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் ஹிஸ்ட்ரியோ ஜாகிரஃபியோ சரியாக வரலனா கூட இந்த 125 100 தமிழ் 100 மேக்ஸ் அண்ட் ரீசனிங், இந்த 125க்கு ஒரு 120 போட்டிங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். போடலாம். ஏன்னா அந்த 125 கொஸ்டினை ஆன்சர் பண்ணுறதுக்கு சரியான சோர்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது. மிச்சம் இருக்கக்கூடிய 75 கொஸ்டின் இருக்குல்ல, அதை ஆன்சர் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு 75 கொஸ்டினில் 7 சப்ஜெக்ட் வருது வைங்களேன். ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி எக்கனாமி 7 சப்ஜெக்ட் வருது. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 10 புக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணணும். ஸோ 7 சப்ஜெக்ட்டுக்கு 70 புக்கு ரெஃபர் பண்ணுறது புத்திசாலித்தனமா, இல்லை 125 கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 4 புக்கு ரெஃபர் பண்ணுறது புத்திசாலித்தனமா? நிறைய பேர் வந்து இந்த சர்க்கிளுக்குள்ளே அடாப்ட் ஆக மாட்டாங்க. இந்த கோச்சிங் சென்டர்ஸுடைய ஒரு பலமே என்னென்னா இந்த சர்க்கிளுக்குள்ளே அவங்களை அடாப்ட் ஆக வச்சுருவாங்க.